நீங்கள் எல்லாருமே வந்துட்டு எத்தனையோ பர்த்டே பார்ட்டியை வந்துட்டு செலிப்ரேட் பண்ணியிருக்கலாம். ஆனால் இந்த மாதிரி ஒரு பர்த்டே பார்ட்டியை வந்துட்டு நீங்கள் யாருமே வந்துட்டு செலிப்ரேட் பண்ணிடவே கூடாது அப்படின்றதுக்கு தான் முழுக்க இந்த வீடியோ. இது உங்கள் மிஸ்டர் வில்லேஜ் வாத்தி யூடியூப் சேனல். நான் உங்கள் கலை. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு பர்த்டே செலிப்ரேஷன் இருக்குது அப்படின்னு சொன்னேன் இல்லையா, யாருக்கு வந்துட்டு நம்ம இன்றைக்கி பர்த்டே செலிப்ரேட் பண்ண போகிறோம்னா, இதில் எந்த சந்தேகமும் வேண்டாம், இவருக்கு தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி பர்த்டேவை செலிப்ரேட் பண்ண போகிறோம். அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாலாம் வந்துட்டு கிடையாது. 2 ஸ்னோ ஸ்ப்ரே இதை மட்டுமே வச்சுட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பர்த்டே வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணுறோம். கேப்பெல்லாம் பறந்து போச்சு, இருந்தாலும் பரவாயில்ல. ஹாப்பி பர்த்டே போபோ. ஒன்றும் இல்லை, இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த அச்செல்லாம் ஸ்னோ, அந்த ஸ்னோவுக்கு மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா தீக்குச்சை கொளுத்தி வைக்கிறேன். என்ன நடக்குது அப்படின்றத நீங்களே பாருங்கள். ஸ்ப்ரே பண்ண ஸ்னோ மேலே வந்துட்டு நெருப்பு பட்டுச்சு அப்படின்னா வந்துட்டு தீ பிடிச்சி எரியுது. இது ஏன் அப்படின்றத கண்டுபிடிச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் மாதாச்சிட்ட கேட்டப்பா சொன்ன பதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஸ்னோ டின்னுக்குள்ளார வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பால்மிட்டிக் ஆசிட் இருக்குது, ஸ்டெரிக் ஆசிட் இருக்குது, மெத்திலின் பால்மிடேட்டு, அக்ரிலேட்டு, மெத்திலின் குளோரைடு, பவுடர்டு சோடியம் குளோரைடு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொப்பலண்ட், இவ்வளோ விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டின்னுக்குள்ளார இருக்குது அப்படின்னு வந்து சொல்லுது. நான் இதில் ஏதாச்சும் தப்பாக படிச்சிருந்தேன் அப்படின்னா வந்து மன்னிச்சிங்க. நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடைசி சொன்ன பார்த்தீங்கன்னா ப்ரொப்பலண்ட். ப்ரொப்பலண்ட் அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஸ்னோ டின்னுக்குள்ளார இருந்துட்டு நம்மளுக்கு ஸ்னோ வந்துட்டு வெளியில் கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு ப்ரெஷர் தேவை. அந்த ப்ரெஷரை கொடுக்குறதா வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொப்பலண்ட். அந்த ப்ரொப்பலண்டாக வந்துட்டு இந்த ஸ்னோவில் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, டைமெத்தில் ஈதர், அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஐசோபியூட்டன் கேஸ். இது ரெண்டுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்லா தீப்பிடிச்சி எரியக்கூடியது. இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்னோ வந்துட்டு எரியறதுக்கான காரணம். இந்த ப்ரொப்பலண்ட் தான் ஸ்னோ எரியறதுக்கான காரணமா அப்படின்றத டெஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னோவெல்லாம் தீந்து போனதுக்கு பிறகு அந்த கேஸ் மட்டும் வரும் இல்லையா, அதை மட்டும் வந்துட்டு கேண்டில் முன்னாடி டெஸ்ட் பண்ணேன். நீங்களே பாருங்கள். ஸ்னோ ஸ்ப்ரேலேருந்து வெளியில் வர ஸ்னோவில் நெருப்பு பட்டுச்சு அப்படின்னா வந்துட்டு தீ பிடிச்சி எரியுது. அப்படி எரியுது அப்படின்றப்போ வந்துட்டு அந்த ஸ்னோ ஸ்ப்ரேவில் ஒரு வார்னிங் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம அந்த தப்பு செஞ்சிருக்க மாட்டோம் இல்லையா. ஸ்னோ ஸ்ப்ரேவில் அந்த மாதிரி வந்துட்டு வார்னிங் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எந்த சந்தேகமே கிடையாது. ஸ்னோ ஸ்ப்ரேயோட டின்னிலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க கேஷன் சொல்லியிருக்காங்க. என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரெஷரைஸ்டு கண்டெய்னர், அதாவது பார்த்தீங்கன்னா அந்த கண்டெய்னருக்குள்ளே வந்துட்டு ப்ரெஷராக ஏதோ ஒன்று ஃபில் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வார்னிங் கொடுக்குறாங்க. அண்ட் அடுத்ததாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா சன்லைட்டில் வைக்காதீங்க, 50 டிகிரிக்கு மேலே போணுச்சு அப்படின்னா வந்துட்டு வெடிச்சிடும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அண்ட் அடுத்ததாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த டின்னை வந்துட்டு ஓட்ட போகிறதோ இல்லைனா வந்துட்டு நெருப்பில் தூக்கி போகிறதோ அந்த மாதிரி வந்துட்டு எதுவுமே பண்ணாதீங்க, அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க. அண்ட் அடுத்ததான் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டூ நாட் ஸ்ப்ரே ஆன் எ நாக்கட் ஃப்ளேம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, இதை வந்துட்டு தீ எரிஞ்சிக்கிட்டு இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல வச்சுட்டு இதை ஸ்ப்ரே பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்ப்ரே பண்ணால் வந்துட்டு ஃபயர் ஆகும் அப்படின்றத வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவங்களே வந்துட்டு சொல்லிட்டாங்க. சரி, நம்ம மேனுவலாக வந்துட்டு ஹீட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் டின்னுக்கு முன்னாடி வந்துட்டு ஸ்னோ ஸ்ப்ரே வச்சுட்டு ஹீட் பண்ணாங்க. என்ன நடக்குது அப்படின்றத நீங்களே பாருங்கள். எதுவுமே பெருசாக நடக்கலை அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்காதீங்க. திடீர்னு வந்துட்டு வெடிக்கிறதுக்கான சான்ஸும் இருக்குது. எனக்கு வந்துட்டு மேலே உள்ள வால் ஓப்பன் ஆனதுனால அந்த பக்கமாக வந்துட்டு லீக் ஆகிடுச்சு. இல்லைனா வந்துட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது வந்துட்டு வெடிச்சிருக்கும். ஸ்னோ டின்னை வந்துட்டு பேஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்களே, அதுக்காக வந்துட்டு நம்மளோட ஏர் கன்னை வச்சுட்டு அந்த ஸ்னோ டின்னில் வந்துட்டு ஓட்ட போட்டோம். என்ன நடக்குது அப்படின்றத நீங்களே பாருங்கள். யூஸ் பண்ணி முடித்த டின்னை வந்துட்டு ஓட்ட போடும்போதே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருக்குது. ஃபுல் ப்ரெஷரில் இருக்கிறத பொத்திங்க அப்படின்னா வந்துட்டு அது என்ன நடக்கும் அப்படின்றதே தெரியாது. அந்த டின்னே வந்து சடார்னு வந்துட்டு கிழிஞ்சு கூட வந்துட்டு போகலாம். ஸோ அதனால் வந்துட்டு இதை யாரும் நீங்கள் பண்ணாதீங்க. சரி, ஓகே. ஸ்னோ ஸ்ப்ரே வச்சு ஸ்ப்ரே பண்ணும்போது அதில் நெருப்பு பட்டுச்சு அப்படின்னா வந்துட்டு தீ பிடிச்சி எரியுது அப்படின்றது வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் தெரியுது, எனக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ கிளியராக வந்துட்டு புரியுது. இன்னமும் வந்துட்டு இந்த ஸ்னோ ஸ்ப்ரேவே யூஸ் பண்ண வேண்டாமா அப்படின்னு நான் சொன்னாலும் வந்துட்டு அதை நீங்கள் கேட்க போகிறதில்ல. நானும் வந்துட்டு அந்த மாதிரி செய்ய போகிறதில்ல. ஸ்னோ ஸ்ப்ரே வந்துட்டு யூஸ் பண்ண தான் போகிறோம். ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துட்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை பார்த்த நீங்கள் எல்லாருமே வந்துட்டு இன்னமும் கொஞ்சம் சேஃப்டியாக இருப்பீங்க அப்படின்றத மட்டும் வந்துட்டு நான் நம்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் என்கிட்ட இருக்க ஒரே ஒரு ஐடியா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேக் வெட்டும்போது கேக்கில் வந்துட்டு ஒரு கேண்டில் வைக்கிறீங்களா, கேண்டில் ஃபயர் பண்ணுறீங்களா, அதை வந்துட்டு ஊதி அணைச்சிடட்டும். பர்த்டே கொண்டாட போகிற ஆள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஊதி அணைச்சிடட்டும். அதுக்கு பிறகு கேக் வெட்டுற நேரத்தில் வந்துட்டு நீங்கள் ஸ்ப்ரே அடிங்க, வேறு எது வேணாலும் பண்ணுங்கள். அதில் நெருப்பு இருக்கும்போது வந்துட்டு நீங்கள் ஸ்ப்ரே பண்ணாதீங்க. என்ன தான் வந்துட்டு பார்ட்டி மூடில் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்றதே தெரியாமல் வந்துட்டு பண்ணனாலும் இந்த ஒரு விஷயத்தை இன்னமும் வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள். அதை மட்டும் தான் நான் வந்துட்டு கேட்டுக்கிறேன். இப்போ தான் பார்த்தீங்கன்னா புதுசாக சேனல் ஸ்டார்ட் பண்ணி வீடியோலாம் வந்துட்டு போட்டுக்கிட்டு வரேன். வீடியோஸ் எல்லாத்தையும் வந்துட்டு போயிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் மட்டும் தான் எனக்கு வந்துட்டு தேவை. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி மட்டும் வைங்க. உங்களுக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா இதே போல் கண்டினியூவாக வந்துக்கிட்டே இருக்கும்.